இந்த 2023 ஆண்டின் கடைசி ஓய்வு நாளில் நாம் ஆசரிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில், டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி காலையில், வெள்ளிக்கிழமை, ஞாபகம் இருக்குங்களா? தேவனுக்கேற்கும் நன்றி பலிகள் அப்படின்னு படித்தோம். டிசம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி ஆராதனையில் கிவிங் தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு படித்தோம். டிசம்பர் முழுவதும் ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் செய்ததெல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய, நன்றி செலுத்துவதற்கு ஆயத்தமாக வேண்டிய, நன்றி செலுத்துவதற்கு மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம். சரிதானே? கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். இந்த கடைசி ஆராதனையில் கூட, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில் கூட, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, bless the Lord o my soul, bless the Lord o my soul. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வசன வரிகள் இந்த வரிகள். எங்கே வாசிக்கிறோம்? சங்கீதம் 103 முதல் 2 வசனங்களை நம்ம மனப்பாடமாக ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலும் சொல்லுகிறோம். அப்படி நிறைய பேர் சொல்லலாமா, இதில் என்ன தப்பு இருக்குது, இது அப்படி சிலர் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி பண்ணுவாங்க. ஆணோட வசனம் தானே, சொல்லுங்கள், தப்பு இல்லை. இதுக்கும் சிலர்லாம் கச்சா முச்சான்னு பேசுவாங்க. ஒவ்வொரு ஜெபம் முடியும் பொழுதும் இப்படிலாம் சொல்லலாமா, சிஎஸ்எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, நம்ம சொல்லலாமா அப்படின்னு. வசனம் தானேங்க, உணர்ந்து சொல்லுவது மிகவும் அவசியம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமான என்ன? உள்ளம், அவர் மைண்ட், நம்முடைய சிந்தை, அதான் ஆத்துமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது மாபெரும் பிரச்சனை என்னவென்றால், பெரிய பிரச்சனை என்ன? Forgetfulness is our greatest problem. மறதிதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. தீயோர் செய்த தீமைகள் எல்லாம் மறக்கவே மறக்காது, நல்லோர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்தே போகும். உண்மைதானே? நல்ல காரியமெல்லாம் சீக்கிரம் மறந்துடும், கெட்ட காரியமெல்லாம் எத்தனை டிலீட் கொடுத்தாலும் அழியவே மாட்டேங்க. உண்மைதானே? டிலீட் பட்டனை கொடுத்து டிலீட் பட்டனே காணாமல் போயிரு. அந்த அளவுக்கு நம்ம தீமையை மறவாதவர்களாக இருக்கிறோம். தீமையை மறவாதிருத்தலும் நன்மையை மறந்து விடுதலும் தான் நம்முடைய பிரச்சனை. அது எங்கே இருக்குது? அந்த வசனத்தில் இருக்குது. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் அப்படின்னா, நீ மறந்து தொலைச்சிறையே. என் மனமே, நீ என்ன செஞ்சிடற? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறாயே, மறவாதே அப்படின்னு தாவீது தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர் சொன்னதை நம்ம சொன்ன என்ன தப்பு இருக்கு? அவர் உணர்ந்து சொன்னார், பாடலாக பாடினார். நாமும் அப்படி உணர்ந்து சொன்னால் உண்மையிலே இந்த 2 வரிகளும் ஜெபம்தான். சங்கீதங்கள் எல்லாமே ஜெபம் தானே. வர காலாண்டில் சங்கீதம் தான் படிக்க போகிறோம். வருகிற காலாண்டு முழுக்க முழுக்க சங்கீத புஸ்தகம் படிக்க போகிறோம். நன்றி படைப்புக்கான நற்காரணங்கள், குட்லி ரீசன்ஸ் ஃபார் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நல்ல காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ஏராளமான காரணங்கள். ஆனால் இந்த 103ஆம் சங்கீதத்தில் 5 வசனங்களில், அதெல்லாம் குறிப்பாக 3, 4, 5 வசனங்களில் 5 காரணங்களை பார்க்க போகிறோம். நன்றி படைப்புக்கான நற்காரணங்கள். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆத்மா மறந்துவிடும் ஆசீர்வாதங்கள். நமது ஆத்மா மறந்துவிடக்கூடிய ஆசீர்வாதங்கள். நம்ம பார்த்தோம், நம்முடைய பிரச்சனை என்னதான்? நம்முடைய பிரச்சனையே மறதின்னு தான் பார்த்தோம். ஆகவே நம்முடைய உள்ளம் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறது. 103ஆம் சங்கீதம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Forget not all the benefits.
இங்கிலீஷில் அப்படி தானே இருக்குது, ஆங்கில வசனத்தில் அப்படி தான் வாசிக்கணும். ஃபர்கெட் நாட் ஆல் தி பெனிஃபிட்ஸ். பிரியமானவர்களே, பெனிஃபிட்ஸ் உபகாரங்கள் அப்படின்னு தமிழில் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் என்ற வார்த்தையும் ஒட்டகம் என்ற வார்த்தையும் மூல பாஷையில், எபிரேய பாஷையில் படித்தீங்கன்னா உபகாரங்கள் என்பதற்கு ஒரு மூலச்சொல் இருக்கிறது. அந்த வார்த்தை உபகாரங்கள் என்ற வார்த்தைக்கு இருக்கிற மூல வார்த்தையிலிருந்து உபகாரங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பாலைவனம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஒட்டகம் அப்படின்னு கூட மொழிபெயர்க்கலாம். சரிங்களா? ஒட்டகம் என்ற வார்த்தைக்கும் உபகாரங்கள் என்ற வார்த்தைக்கும் ஒரே மூலச்சொல். சரிங்களா? எபிரேய வார்த்தை, ஒரே வார்த்தை. Like camels, the benefits of God are able to transport the saints across the vast barren deserts of this life to our home in glory. ஒட்டகங்களை போல தேவன் இந்த வாழ்க்கை என்ற பரந்து விரிந்த விசாலமான வனாந்தர பாதையிலே, இந்த வனாந்தர பயணத்திலே, பரலோகம் நோக்கிய மகிமையை நோக்கிய அந்த வனாந்தர பயணத்திலே நம்முடைய வாழ்க்கை இந்த வனாந்தரத்திலே வெறுமையாக இருந்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கை சுமையாக இருந்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கை நமக்கு எரிச்சலாக மாறிவிடாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? நிறைய உபகாரங்களை செய்கிறார். இந்த ஒட்டகம் என்ன செய்யும்? வனாந்தரத்தில் வெயிலில் தண்ணி இருக்காது, சில நேரம் தண்ணி இல்லாட்டினாலும் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும். ஒரே டைமில் ஒன் ஸ்டெச்சில் 60 குடங்கள் தண்ணீரை, 60லேருந்து 100 குடங்கள் தண்ணீரை ஒட்டகம் குடிக்கும். தண்ணி இல்லாட்டினாலும் அது நடந்து போயிட்டே இருக்கும். அன்பானவர்களே, அதே போல தான் ஆண்டவர் தம்முடைய உபகாரங்களை, தம்முடைய நன்மைகளை பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக கொடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை இனிமையாக்குகிறார். The man who enjoys the blessings of God is rich beyond measure, though he may possess little of this world's treasure. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அளவிட முடியாத ஐஸ்வர்யவான்கள் நீங்களும் நானும். ஒருவேளை இந்த உலகத்தின் பொக்கிஷம் நமக்கு குறைவா இருக்கலாம், உலகத்தின் பொக்கிஷம் நமக்கு, செல்வம் நமக்கு குறைவா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உபகாரங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு அளவில்லாமல் இருக்கிறது என்றால் அதாங்க உண்மையான ஐஸ்வர்யம். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் மாறுகிறது. உலகம் மாறுகிறது இல்லை, உலகம் கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் இருக்கிற உலகம் வித்தியாசமானது. சரிதானே? நம்ம சின்ன வயசுல இருந்த உலகம் வேற, இப்போ இருக்கிற உலகம் வேற. உலகம் மாறுகிறது. உள்ளூர் சபை, லோக்கல் சர்ச் கீப்ஸ் சேஞ்சிங். லோக்கல் சர்ச், உள்ளுக்குள்ள சபையில் எல்லாம் ஒரு விதமாக அப்படி இப்படி மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். உலகம் மாறுகிறது, உள்ளூர் சபை மாறுகிறது, உங்கள் வாழ்க்கை மாறுகிறது, என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. நல்லா மாறிச்சுன்னா சந்தோஷம். ஆனால் வேறு விதமாக உலகத்திற்கு ஏற்ற மாதிரி அடிமைத்தனத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அது உண்மைதான். பாருங்க, உலகம் மாறுகிறது, உள்ளூர் சபை மாறுகிறது, உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் உன்னத தேவனின் உபகாரங்கள் மாறுவதே இல்லை. அவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை, பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு அவர் தடையில்லாமல் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். ஆண்டவர் மாறாதவர், அவருடைய ஆசீர்வாதங்களும் உபகாரங்களும் மாறாதவை. அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். 5 நற்காரணங்கள். முதலாவது காரணம், நம்பர் 1, 103ஆம் சங்கீதத்தை திருப்பி வச்சுக்கலாமா? பைபிளில் 103ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து வாசியுங்களேன். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நிறைய பேர் படிச்சிருப்போம். நிறைய பேருக்கு இந்த 103ஆம் சங்கீதம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அடிக்கடி இந்த சங்கீதத்தை நான் பிரியமாக
வாசிப்பது உண்டு. இந்த சங்கீதத்தில் நீங்கள் நல்லா பாருங்களேன். யூ வில் ஃபைண்ட் நோ ரெக்வெஸ்ட்ஸ் இன் திஸ் சாம். இந்த 103ஆம் சங்கீதத்தில் எந்த விண்ணப்பங்களும் இருக்காது. ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் அப்படி இப்படின்னு யூ cannot find a single request in this Psalm 103. நீங்கள் நல்லா படித்து பாருங்க. ஒரு விண்ணப்பம் கூட ஆண்டவரே இது வேணும் அது வேணும்னு ஒன்றுமே இருக்காது. ஆனால் என்ன இருக்கும், ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் நமக்கு அதான் இருக்கும். What all the benefits God has done and has been doing. இது வரைக்கும் என்னவெல்லாம் உபகாரங்கள் செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் இந்த சங்கீதத்தில் விளக்கமாக இருக்கும். 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. As a sinner he forgives me. பாவியான என்னை அவர் மன்னிக்கிறார். சரிங்களா? முதல் ஆசீர்வாதம், பாவியான என்னை அவர் மன்னிக்கிறார். உலகத்தில் மனிதனுடைய மிகப்பெரிய தேவைங்க, the greatest need of a man is forgiveness for his sins. அப்படி தானே? பாவ மன்னிப்பு தான் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய தேவை. இதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் பண தேவை தான் பெரிய தேவை, அல்லது நமக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், இதுதான் பெரிய தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தான் மிகப்பெரிய தேவை. அதனால தான் முதல்ல அதை தாவீது எழுதுறாரு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. As a sinner, we are sinners. As sinners, God forgives us. பாவிகளாக இருக்கிற நம்மை அவர் மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர்தான் என்ன சொல்லுது பைபிள்? ஓகே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வந்தவர். மிகா 7:19 வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் எங்கே போட்டுறாரு? சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுறாரு. திரும்ப கண்டுபிடிக்கவே நினைவில் வரவே கூடாதபடி தேவன் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 1:7-9 நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி நம்மை கழுவி மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம் பாவிகளாக இருக்கிறோம், பாவங்களில் தவறி விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நிமித்தம் நம்மை குற்றஞ்சாட்டுவதற்கென்றே ஒருவன் இருக்கிறான். அப்படிதானே? குற்றஞ்சாட்டுகிறவன், அக்யூசர் ஆஃப் தி பிரதரன் அப்படின்னு பைபிளில் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம். சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன். அப்படி ஒரு அக்யூசர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அட்வொகேட் இருக்கிறார். அப்படி தானே? ஒரு அட்வொகேட் இருக்கிறார். யார் அவர்? 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 John 2:1, 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். ஒரு அக்யூசர், குற்றம் சுமத்துங்க ஒரு பக்கம் இருக்கிறான், குற்றம் சாட்டுகிறவன் இன்னொரு பக்கம் நமக்காக வக்காலத்து வாங்குறவரும் ஒருத்தர் இருக்கிறார். On one side there is an accuser, on the other side there is an advocate. சரிதான்? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து மன்னிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம், நோயாளியான என்னை குணமாக்குகிறார். As a sick man he heals me. 103 சங்கீதம் அதே 3 வசனத்தில் 2ஆம் பகுதி பாருங்க. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லாம் எல்லாம் வருதா? எல்லாம் எல்லாம்னு திரும்ப திரும்ப. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்ன நோய்கள்?
என் ஆத்மாவே அப்படி தானே ஆரம்பிச்சிச்சு. சரீர நோய்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஓகே, தப்பு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய ஆத்ம நோய்கள், சரிங்களா, மனப்பிரச்சனைகள், இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மன்னிக்கிறார். ஒருவேளை நம்மளால் மன்னிக்க முடியாது, நம்ம மன்னிக்க முடியாது, மூஞ்சி திருப்பிக்கும், அப்படி தானே, முகம் கொடுக்க மாட்டோம், எல்லாம் நம்மளோட பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் இந்த மனப்பிரச்சனைகளை எல்லாம் மன்னிக்கிறார். லஸ்ட், இச்சை, கிரீட், பேராசை, ஹேட்ரட், வெறுப்பு, ஆங்கர், கோபம், ஃபியர், பயம், டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, டவுட், சந்தேகம், டிப்ரெஷன், மன அழுத்தம், இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய ஆத்ம நோய்கள். இன்னும் நிறைய அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்பானதே பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாம் என்ன செய்கிறாராம்? எல்லாவற்றையும் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். As a sick man, as sick people, God heals us. நம்மை ஒரு சுகமாக்குகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க, என் இருக்கிற ஆத்ம நோய்கள் ஏதாவது சுகமாக இருக்கா? ஒரு லிஸ்ட்டு சொன்னேன், இன்னும் நிறைய சொல்லலை, இன்னும் நிறைய இருக்குது. நம்மளே ஒன்று ஒன்றா லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு கலன் இருக்கா? ஏதாவது நம்மளை விட்டு கலன் இருக்கா? அந்த ஆத்ம நோய்களில் ஏதாவது ஒன்று நம்மை விட்டு நீங்கி இருக்கிறதா, இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்ந்துருக்கா அப்படின்னு யோசிக்கும். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எப்படி குணமாக்குகிறார்? 107 சங்கீதத்தில் 107 வசனம் 20 பாருங்களேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, எப்படி குணமாக்குறாராம்? வசனத்தை அனுப்பி. நமக்கு சத்தியத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், அப்படிதானே? சத்தியத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் கேட்குறோம். இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னாவும்? குணமாவோம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கிரானிக் டிசீஸாக மாறிடும். சரிதானே? ஏற்றுக்கொள்ளாவிட்டால், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆயிரும்? கிரானிக் டிசீஸ். என்ன சொல்லுவாங்க? நாள்பட்ட வியாதி ஆயிரும். அப்புறம் ஒரு டைம் வரும், ஆண்டவர் சீல் பிதுக்கி பெட்டில் படுக்க போட்டு சீல் பிதுக்கி அப்புறம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வெளியே எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா பிரியமானவர்களே? அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஆத்ம நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அப்படித்தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. ஆத்மாவே, என் முழு உள்ளமே, உள்ளத்தின் நோய்கள், மனதின் நோய்கள். யோசித்து பாருங்க, என் மனசில் என்னென்ன நோய்கள்லாம் இருக்குது. இப்படி நோய்கள் உள்ள நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆத்ம நோய்கள் நம்மை நிறைத்திருக்கிறது. ஆத்ம நோய்களால் நிறைந்து இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தமது வார்த்தை அனுப்பி நமது வாதைகளை குணமாக்குகிறார். ஆகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூணாவது காரணம், ரீசன், குட்லி ரீசன் நம்பர் 3, அடிமையான என்னை மீட்கிறார். As a slave he redeems me. 103 சங்கீதத்தில் 4 வசனம் பாருங்களேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். Every soul that enters this world is a slave to sin. இந்த உலகத்திற்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பாவத்திற்கு அடிமை. ஆமாம் இல்லையா? இந்த உலகத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பாவத்திற்கு அடிமை. ஆமாம் தானே? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 3:23 படிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய், all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டோம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, நான் எடுத்து வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:22, கலாத்தியர் 3:22 அதில் இல்லை, பைபிளில் வாசிப்போம். கலாத்தியர் 3:22, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும், வேதம் என்றால் 10 பிரமாணம், பிரமாணம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது.
எல்லாரும் எங்கே கிடக்கிறோமா? எல்லாரும் பாவத்தின் கீழே அடைக்கப்பட்டு கிடக்கிறோம். அப்படியானால் நம் அடிமைகளை யார் மீட்பது? அடிமைகளை மீட்கத்தான் ஆட்டுக்குட்டியானவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த தேவாட்டுக்குட்டியினால் நமக்கு மீட்பு உண்டாகிறது. அப்போ அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குற்றமில்லாத மாசில்லாத தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம். வெள்ளியினால் பொன்னினால் அல்ல, தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமைகளாக, பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிற நம்மை பரலோகத்திற்கு அடிமைகளாக, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தருக்கும் அடிமைகளாக மீட்பதற்காக இயேசு என்ன செய்தார்? இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அடிமைகளான நம்மை மீட்டிருக்கிறார். மீட்டு இன்னும் உயிரோடு வச்சிருக்கிற, Death can come at any time when we are unaware. நாம் ஆயத்தமாய் இல்லாத பொழுது, விழிப்பாய் இராத பொழுது, எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். இன்னும் ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கிறார். சரிதானே? நம்முடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு இன்னும் வைத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய நற்காரணம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு. நலம், as a son he crowns me, மகனாக என்னை முடிசூட்டுகிறார். பாருங்க வசனம் 103 சங்கீதம் வசனம் 4. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஒரு அரசன் என்ன செய்வான்? தன் மகனை தனக்கு அடுத்து முடிசூட்டுவான். அப்படித்தானே சாலமோனுக்கு தாவீது முடிசூட்டினார். அவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி. அதே போல பரலோக பேரரசராகிய ஆண்டவரும் நம்மை தமது குமாரனாக, குமாரத்தியாக அவர் தினம் முடிசூட்டுகிறாராம். எப்படிங்க முடிசூட்டுறாரு? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். We are crowned daily, not with just mercies and kindness, but he crowns us with loving kindness and tender mercies. பாருங்க அந்த வசனத்தை இங்கிலீஷில் படிக்கிறேன். 103 4 வசனம். Who redeemeth thy life from destruction, who crowneth thee with the loving kindness and tender mercies. இரக்கங்களில், வெறும் இரக்கத்தினால கிடையாது, இரக்கங்களினால். இரக்கம் டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறார். கிருபை ஆங்கிலத்தில் ரொம்ப ரொம்ப கனகச்சிதமாக இருக்குது. with the loving kindness and tender mercies. மென்மையான இரக்கங்கள், அப்படிதான் இங்கிலீஷில் இருக்குது, மென்மையான இரக்கங்கள். இந்த கிருபைன்றத லவ்விங் கைண்ட்னஸ் இருக்குல்ல, அது எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா பேரன்பு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. கிரேட் லவ். லவ்விங் கைண்ட்னஸ்னா கிரேட் லவ். பேரன்பினால், மென்மையான இரக்கங்களினால் நம்மை அவர் தினம் முடிசூட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. We are God's children. We are the children of the king. ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். நேற்று நைட்டு படித்தோம், பரலோக மணவாளனின் மணவாட்டி. நம்ம எல்லாரும் நேற்று படித்தோம்ல, மணவாட்டி. As a better bride, we have to prepare ourselves to meet the heavenly groom. பரலோக மணவாளனை சந்திப்பதற்கு சிறந்த மணவாட்டியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறாரு? முடிச்சு விட்டுகிறார்.
பேரன்பினாலும் மென்மையான இரக்கங்களினாலும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 5. அப்போ கவனிச்சிங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அடைமொழியோடு படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த வசனத்தில். 5வது பாருங்களேன். 5வது ஓகே, ஒரு வசனத்தை படிச்சிடும். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. His mercies never fail. இரக்கங்கள் முடிவே இல்லை, முடிவில்லாத இரக்கங்கள். நம்ம வாழ்க்கை வேணால் முடிஞ்சு போயிடும், அவருடைய இரக்கங்கள் முடியவே முடியாது. அவைகள் காலைதோறும் புதியவைகள், முது உண்மை பெரிதாக இருக்கிறது அப்படின்னு எரேமியா சொல்கிறாரு. ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 5வது காரணம், குட்லி ரீசன்ஸ் ஃபார் தேங்க்ஸ் கிவிங், நன்றி படைப்புக்கான நற்காரணங்கள். 5வது காரணம், பரிசுத்தவானாக என்னை திருப்தியாக்குகிறார். As a saint he satisfies me. As a saint he satisfies me. 103ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் முழுக்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த திருப்தியாக்குதல் எல்லாருக்கும் கிடைக்குதா? அந்த இரக்கங்கள், கிருபைகள் எல்லாருக்கும் கிடைக்குதா? உலகத்தில் எல்லாருக்கும் கிடைச்சிருதா? இல்லையே. அவருடைய பிள்ளைகளுக்கு தானே இந்த திருப்தியாக்குதல், இந்த சிறப்பான ஆசீர்வாதம் நமக்கு தானே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த சிறப்பான ஆசீர்வாதம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இது 5வது காரணம். அல்லது நான் மறந்து விடுகிற 5வது ஆசீர்வாதம், the blessings our soul forgets. இந்த 5 காரியங்கள் பார்த்தோம்ல, இந்த 5ஐயும் இப்படி சொல்லலாம். நன்றி படைப்புக்கான நற்காரணங்களும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நம்முடைய ஆத்மா மறந்துவிடும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மறந்துடும் பல நேரங்கள். அவர் என்னை பரிசுத்தவானாக, பரிசுத்தவான்களைப் போல நம்மை கருதி அவர் தினந்தோறும் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை அங்கே தாவீது எழுதுகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது அப்படின்னு வாசிக்கிறேன். எனக்கு ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வசனத்தில் வர்றதுனால திரும்பவும் சொல்கிறேன். கழுகுக்கு சமானமாய், கழுகு ஒரு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கழுகு ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கும். ஒரு 30-40 வயசு ஆகும் பொழுது வயசாயிரும். ஒரு மாதிரி ஒரு கிழட்டு கழுகாக மாறிவிடும். பறக்க முடியாது, உயரமாக போக முடியாது, இரையை தேட முடியாது. மற்ற பறவைகள் இந்த வயதான கழுகை இரையாக பிடிக்க தேடி வரும். அப்போது what to do for survival, தப்பிக்கிறதுக்கு, உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான கழுகு ஒரு ப்ராசஸ் கீழே போகும். மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்டிங் ப்ராசஸ். தன்னுடைய ரெக்கைகள், அந்த அந்த பீக், அழகு, மூக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம மூக்குன்னுவோம், பறவைகளுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அழகுன்னா அந்த மூக்கு பகுதி. அழகை அப்படின்னா சாத்தான், தெரியும்ல, அழகை என்றால் சாத்தான். அப்போது இந்த அழகு, இந்த மூக்கு என்ன செய்யும்? போட்டு பாறையில் தட்டி உடைச்சிடும். நகங்கள் எல்லாம் பாறையில் போட்டு பிறண்டு எல்லாத்தையும் பிச்சிடும். கடைசியாக தான் அந்த மூக்கை அடிக்குமா, அந்த மூக்கை உடைக்கும். அப்போ அந்த டைமில் என்ன செய்யும்? அதுக்கு முன்னாடி ரெக்கையெல்லாம் பிச்சிடும், எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும், நகத்தை எல்லாம் பிச்சு எடுத்துரும். அந்த அழகு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நகம் எல்லாத்தையும் உடைச்சி கம்ப்ளீட்டாக உரிச்ச கோழி மாதிரி ஆயிரும், தந்தூரி சிக்கன் மாதிரி ஆயிரும். உயிரோடு இருக்கிற அந்த கழுகு, வயதான கழுகு. இந்த ப்ராசஸில் சில நேரம் சில வயதான கழுகுகள் செத்து கூட போயிடும். ஆனால் சில கழுகுகள் என்ன செய்யுமா, இப்படி எல்லாத்தையும் அந்த அவங்களுடைய அந்த நகம், அந்த ரெக்கைகள் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு பாறைக்கு இடையில போய், அல்லது உயரமான பாறை கண்மலை பகுதிகளில் அல்லது பாறை இடுக்குகள் இங்கெல்லாம் போய் அப்படி என்ன செஞ்சிடும், ஒரு 40 நாட்களாக உபவாசம் இருக்கும்.
40 நாள் நம்ம மட்டும் தான் இருப்போமா? மோசே மட்டும் தான் இருப்பாரா? நாங்களே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த கழுகுகள் என்ன செய்யும்? 40 நாட்கள் அப்படியே கிடக்குமா. இந்த 40 நாட்கள் கழித்து போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வளரும்? புது ரெக்கைகள், புது நகங்கள், புது அழகு எல்லாம் வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 வருஷம் உயிரோடு இருக்குமா. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த மோல்டிங் ப்ராசஸ், தன்னுடைய ரெக்கைகள் நகங்கள் எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய ரெக்கைகள் நகங்களுக்காக காத்திருக்கிற அந்த காலகட்டம் மோல்டிங் ப்ராசஸ். இந்த டைமில் யங் ஈகிள்ஸ், இளம் கழுகுகள் அந்த பக்கம் பறந்து போகுமா. இந்த வயசான கழுகுகளை கண்டுக்காது, அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் ஏற்கனவே இந்த ப்ராசஸில் நான் கடந்து போயிருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து நல்லா ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வயதான கழுகாக இருந்து மீண்டும் இளமையாக புதுப்பித்து கொண்ட இந்த கழுகுகள் தான் இப்படி உட்காந்துருக்கிற பாறை இடுக்குகளில் உட்காந்துருக்கிற கழுகுகளுக்கு போய் என்ன செய்யுமா? அப்படி பறந்து வந்து சாப்பாடு போட்டு போகுமா. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் விசுவாசிகளை வாலிப பிள்ளைகள் கண்டுக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அனுபவம் இல்லாதவர்கள் உங்களை விசாரிக்க மாட்டாங்க. நிறைய பேர் சர்ச்சில் இன்றைக்கி ஒருத்தருக்கு விசாரிக்கிறதுலாம் கிடையாது. அப்படி தான் ஆகிப்போச்சு. சொன்னேங்களா, உள்ளூர் சபை மாறுகிறது, அதில் இது ஒன்று. ஒருத்தருக்கு விசாரிக்கிறதெல்லாம் கிடையாது. நீ ஏன் நான் வந்தவா வரட்டி போ, அப்படி தான் நிறைய பேர் போயிட்டுருக்குறோம். காலம் மாறிட்டுருக்கு. ஆனால் நம்ம அப்படி மாறிடக்கூடாது. பாருங்கள், இந்த இளம் கழுகுகள் கண்டுக்காதான். ஆனால் இந்த ஏற்கனவே இந்த ப்ராசஸில் இருந்து வெளிவந்த கழுகு என்ன செய்யுமா? அந்த ஏற்கனவே அந்த அனுபவம் பெற்ற கழுகு அப்படி உட்காந்துருக்கிற அந்த கழுகுக்கு போய் சாப்பாடு போடணும். சரிங்களா? ரேராக நடக்கும், அரிதாக இந்த மாதிரி நடக்கும் பிரியமான தேவப்பிள்ளைகளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு நல்ல உயரத்தில் பறக்கும், ரொம்ப உயரத்துக்கு போகும். இன்னொரு அடுத்த 30-40 ஆண்டுகள் உயிர் வாழும். அதனால தான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போலாகிறது. The eagle will go through the molting process once. ஓகே, ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் இந்த கழுகுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி ஒரு டைம் இந்த அனுபவம் இருக்கும். The eagle will go through the molting process once. The saint will go through it many times. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் நினைச்சு வாங்கலாம், இந்த மாதிரி அனுபவத்தை அடிக்கடி கடந்து போவாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அடிக்கடி வரும். The answer for both lies in getting to the rock. கழுகுக்கும் சரி கர்த்தருடைய பிள்ளைக்கும் சரி பதில் ஒரே பதில் தான். எங்கே போயிடணும்? கண்மலையின் வெடிப்பில் போயிடணும். சரிதானே? கண்மலையின் வெடிப்பு யாருங்க? கண்மலை ஆகிய கிறிஸ்து. அவருடைய வெடிப்பில் அவர் பட்ட காயங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள், அந்த காயங்களுக்கு இடையில் அவர் அனுபவித்த அந்த வேதனைகள், அவர் நமக்கு செய்த தியாகம், இதன் இடையிலே நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் தேடணும். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை சிந்திருக்கீங்களே, கண்மலையின் வெடிப்பில் நான் வந்து மறைந்து கொள்ளுகிறேன், உம்முடைய மறைவிலே நான் வந்து தங்குகிறேன் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணுமா? போய் தங்கணும். கழுகும் கண்மலையின் வெடிப்பில் போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே தான் போகணும்? கண்மலை தேடித்தான் போகணும். கழுகு அப்படி கண்மலையின் வெடிப்பிலே போனால் இன்னொரு 30 வருஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்மலையாகிய கிறிஸ்துவிடம் போனால் நித்திய இளமை, இட்டர்னல் யூத்ஹுட், நித்திய இளமையை ஆண்டு நிச்சயவார் கொடுப்பார். மண்டை வெள்ளையாயிட்டாலும் ஆக்டிவாக இருக்கலாம். அப்படி தானே? கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு உறவை, நெருக்கத்தை, எப்படி இந்த கழுகு மறைந்திருந்து யாரும் காணாதபடி அது கிடக்கிறதோ அந்த மாதிரி ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு என்ன கொடுப்பாராம்? கழுகுக்கு சமானமாக புது பலனை கொடுப்பார். அதான் உன்னத பாட்டில் ஒரு இடத்துல படிக்கிறோம் பாருங்களேன். பைபிளை திறந்து வாசிப்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம், அடிக்கடி படிச்சிருப்போம். 2வது அதிகாரம் உன்னத பாட்டு 2ல் 14ஆம் வசனம் பாருங்க. 14 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. என் கழுகேன்னு கூட போட்டுக்கோங்க.
இந்த வசனத்தின்படி. கண்மலையின் வெடிப்புகள், சிகரங்களின் மறைவிடங்கள், அங்கே தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். அந்த மாதிரி மறைஞ்சிருந்து, கண்மலையின் வெடிப்பில் மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்முடைய முகரூபத்தை காண்பித்து ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஆண்டுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப இன்பமாக இருக்குமா, மிக பிரியமாக இருக்கும். ஆல்நைட் ப்ரேயரில் சொன்னேன்ல, chins up and knees down, chins up and knees down. If you do this thing, chins up and knees down, you are on victory side. நம்முடைய முகத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, சின்ன கன்னங்கள் மேலே உயர்த்தி, முழங்கால்களை கீழே முடக்கி நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் எந்த பக்கம் இருக்கிறோம்? வெற்றியின் பக்கம் இருக்கிறோம். மேலே பார்க்குறதே கிடையாது, கீழே முழங்கால் போடுறதே கிடையாதுன்னா என்ன ஆயிரும்? டோட்டல் ஃபெயிலியராகி போயிடும் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை முழு தோல்வி ஆகிவிடும். அதனால் பிரியமானவர்களே சொல்லார் பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். As a saint he satisfies us. இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. யோவான் 15:5 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் கூட திராட்சை செடியாகிய அவரோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எப்பொழுதுமே அட்டாச்சாக இருக்கணும், அவரோடு நெருங்கி, இயேசுவோடு நெருங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தாங்க கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது. அதான் வாழ வயது. என்ன வாழ வயதுன்னு புரியல நினச்சிக்காதீங்க. வாலிப வயது, அதை சுருக்கமாக வாழ வயதுன்னு போட்டிருக்காங்க. வாலிப வயது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எப்போ? தேவனோடு நேரம் செலவிட செலவிட. when you are intimately connected to God, தேவனோடு மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த உற்சாகம், வேகம் எல்லாம் இருக்கும். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 5 காரியம் ரிவைஸ் பண்ணிடலாமா? முதல்ல என்னது? அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரு? பாவிகளாக இருக்கிற நம்மை மன்னிக்கிறார். ரெண்டாவது என்ன? நம்மை குணமாக்குகிறார். உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். எப்படி? நோயாளிகளாக இருக்கிற ஆத்தும நோயாளிகளான நம்மை அவர் குணமாக்குகிறார். மூணாவது என்ன? பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். எப்படி? அடிமைகளை போல இருக்கிற நம்மை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். நாலாவது, நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். எப்படி? மகனாக, மகளாக, மகனை போல, மகளை போல. அந்த ராஜாதி ராஜா நமக்கு தினம் முடிசூட்டுற. டெய்லி we are crowned with his blessings. அஞ்சாவது, நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார், நம்ம பரிசுத்தமாக்குறார். ஒரு பரிசுத்தமானாக நம்மை திருப்தியாக்குகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நீ படித்து பாருங்கள். இந்த 5 வசனம் இது கீழே எப்படி படித்து பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஆல் தீஸ் வேர்சஸ் ஆர் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ செய்கிறார், மீட்கிறார், வைக்கிறார், இருக்கிறார், இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டோடைய ப்ரெசன்ஸில் நம்ம ப்ரெசன்ட் ஆகிறோமா அப்படின்றது தான் முக்கியம். God is always present and he is presenting us so many blessings. நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பட் in his presence, are we present every day or are we excluding ourselves every day? அப்படி சமூகத்தில் தினம் போகிறோமா, தவிர்க்கிறோமா அப்படின்னு சிந்திக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உணர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவரை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த வருஷ கடைசி ஓய்வு நாளிலே மீண்டும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை கேட்டு மீண்டும் ஆண்டவரே உள்ளத்தில் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாவிகளாக இருக்கிற எங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆத்தும நோய்கள் நிறைந்த எங்களை ஆண்டவர் கிருபையாக தகப்பனே சுகமாக்குகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் அடிமைகளாக இருந்த போதும் தகப்பனே
எங்களை நீர் மீட்கிறீர். பாவத்தின் அடிமைகள் ஐயா நாங்கள் எல்லாரும். எங்களை மீட்டு கிருபையாக நடத்தி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளாக எங்களை அன்றாட முடிசூட்டுகிறீர். உடைய இரக்கங்களுக்காக, உடைய பேரன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்தவான்களாக எங்களை திருப்தியாக்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் எங்களுக்கு புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறந்து போகிற எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய உபகாரங்களை மறவாத நிலையை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, இந்த நாளிலே சாட்சி குறிப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்களை தொடர்ந்து நிரப்பட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். மீண்டும் நாளை மாலை இருக்கிற பழைய வருட தோத்திர ஆராதனை மற்றும் 1ஆம் தேதி அதிகாலையில் இருக்கக்கூடிய புதிய வருட வாக்குத்தத்த ஆராதனை, எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நன்மைகளை உணர்ந்தவர்களாக, பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்ன நினைக்கும் உடவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.